இந்த ஒரு கார்ட்டூனை நம்மளோட சின்ன வயசுல நம்ம கண்டிப்பா எப்பயாவது பார்த்திருப்போம். ஆக்சுவலா இத கார்ட்டூன் சொல்றதை விட ஜெட்டெக்ஸ் சேனல் முதல்ல உருவாக்கின ஒரு அனிமேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் 52 எபிசோட்ஸ் மட்டுமே இருக்கிற இந்த ஒரு அனிமேக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரியே அமைஞ்சிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த கேலக்ஸி உருவாகும் போது கேலக்ஸி முழுவதும் 2 பவர்ஃபுல்லான என்டிட்டிஸ் தான் பரவி இருக்கு. அதுல ஒரு என்டிட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்டியன்ட். இதை வந்து ஒரு குட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த கேலக்சியவே பாதுகாக்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை இது பண்ணும். அண்ட் ரெண்டாவது இருக்கிற என்டிட்டி வந்து டார்க் ஒன். இது வந்து ரொம்பவே ஈவிலான ஒரு என்டிட்டி. இதோட வேலையே கேலக்சில உருவாகிற எல்லாத்தையும் கரப்ட் பண்றது, அதுல வாழக்கூடிய ஸ்பீசிஸோட மனசுல கெட்ட எண்ணத்தை கொண்டு வரது தான் இதோட வேலையே. சோ இந்த சென்டியன்ட் அண்ட் டார்க் ஒன் ரெண்டுமே சமநிலையில இருந்தா மட்டும்தான் இந்த கேலக்சி வந்து நிம்மதியா இருக்கும். பட் இந்த டார்க் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேலக்சில உயிர்கள் வாழ்றதுக்கு ஏதுவா இருக்கிற பிளானட்ஸா பார்த்து அந்த பிளானட்ஸோட மையத்துல தன்னோட முட்டையை போட்டு வந்துடும். அண்ட் அந்த பிளானட்ஸ்ல இருக்கிற ஈவில் ஸ்பீசிஸ் வந்து அந்த ஒரு முட்டையை பிரேக் பண்ணி டார்க் ஒன்னை ரிலீஸ் பண்ணிட முடியும். இப்படி இந்த டார்க் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பல பிளானட்ஸ் அழிச்சு தன்னோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப கேலக்சில வெரோடா அப்படிங்கிற பிளானட்ல வெரான் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் வந்து உருவாகுது. இவங்களால பவர் பிரைமேட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை ஸ்பிரிச்சுவலா கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆக்சுவலா இந்த ஒரு பவர் பிரைமேட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சென்டியன்ட் என்டிட்டி மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான குட் ஃபோர்ஸ் தான் இது. இந்த ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வெரான் ஸ்பீசிஸ் வந்து நெதர் வேர்ல்ட் அப்படிங்கிற டைமென்ஷன்ல இந்த ஒரு டார்க் ஒன்னை வந்து அடைச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க கேலக்சில சுகாசும் அப்படிங்கிற ஒரு பிளானட் உருவாகி முதல்ல நிறைய மேஜிக்கல் ஸ்பீசிஸ் வந்து உருவாகுது. அதுங்கெல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மனுஷங்க வந்து உருவாகி அவங்க டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்து நிறைய ரோபோட்ஸ் அண்ட் ஏஐ எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. பட் டெர்மினேட்டர் படத்துல வர்ற மாதிரி அவங்க உருவாக்கின அந்த ஒரு ஏஐ சிஸ்டமுக்கும் மக்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடக்குது. இந்த ஒரு போர்னால சுகாசும் பிளானட்ல இருந்த பெரும்பாலான நிலப்பரப்பு வந்து புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அழிஞ்சு நாசமா போகுது. அப்பதான் எஞ்சி இருந்த மக்கள் வந்து கடலுக்கு மேல சுகாசும் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. பட் அந்த நகரத்துல இருக்கிற கொஞ்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துக்குள்ள இருக்கிற டார்க் ஒன்னோட எக்னால கரப்ட் ஆகி நிறைய கெட்ட விஷயங்களை பண்றாங்க. அவங்கள தடுக்கிறதுக்காக கேப்டன் சுகாசும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ அந்த நகரத்துல இருக்காரு. அண்ட் இவருக்கு ஃப்ரெண்டா ஆல்கெமிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் கேப்டன் சுகாசும்க்கு நிறைய வெப்பன்ஸ் அண்ட் கேஜெட்ஸை உருவாக்கி தருவாரு. பிளஸ் இவர் வந்து 6 மங்கீஸை வளர்த்து அதுங்களை சைபர்நெட்டிக்கா மாத்தி சுகாசும் நகரத்தை பாதுகாக்கலாம்னு ட்ரை பண்ணுவாரு. அதே சமயத்துல டார்க் ஒன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி நல்லது பண்ணலாம் நினைச்சவர் நெதர் வேர்ல்டுக்கு ஒரு கண்டெய்ன்மெண்ட் உருவாக்கி அதன் மூலமா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த லேப்ல ஏற்பட்ட கோளாறுல அந்த கண்டெய்ன்மெண்ட் வழியா டார்க் ஒன்னோட ஒரு ஸ்மால் எனர்ஜி இவருக்குள்ள ஏறி இவர் வந்து ஸ்கெலிட்டன் கிங்கா மாறிடுவாரு. இப்போ இவரால ஃபியூச்சரை வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். சோ இவர் வந்து டார்க் ஒன்னை ரிலீஸ் பண்றதுக்காக பவர் பிரைமேட்டோட பவர் தேடிட்டு இருப்பாரு. பட் பவர் பிரைமேட்டை வெரோனா ஸ்பீசிஸ் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பவர் பிரைமேட்டோட பவரை ஒரு தகுதியான உயிருக்குள்ள செலுத்தி அதன் மூலமா டார்க் ஒன்னை தடுக்கணுங்கிறதுக்காக இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்கெலிட்டன் கிங் வந்து இவங்க தேடிட்டு இருக்கிற உயிர் வந்து பிறக்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவனை வச்சு இந்த டார்க் ஒன்னை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவங்க நினைச்சபடியே கதையோட ஹீரோ சீரோ வந்து பிறக்கிறான். அண்ட் அவன் வளர்ந்ததுமே அவன் கையில சூப்பர் ரோபோ மங்கி டீம் கிடைச்சது. அண்ட் அவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவனோட பவர் பிரைமேட் பவரை ஃபுல்லா அவனை அச்சீவ் பண்ண வச்சது எல்லாமே ஸ்கெலிட்டன் கிங்கோட பிளான் தான்.